அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கல்வி முறையை பற்றி நம்ம பேச போகிறோம். கல்வி முறையில் பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு சிலபஸ் மட்டும் ஃபாலோ பண்ணி நம்மளை ஒரு மார்க் எடுக்க வைக்கிற மிஷினாக மாற்றிட்டாங்க. இப்போ நிறையா ஆட்கள் கூறுறது என்னென்னா, நான் எம்பிஏ படிச்சிருக்கேன், டபுள் எம்ஏ படிச்சிருக்கேன், எனக்கு வேலை கிடைக்கிறதில்ல அப்படின்னு பேசுகிறாங்க. ஆனால் அவங்களுக்கு ஸ்கில் அப்படின்னு இருக்குதான்னு பார்த்தீங்கன்னா, அது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. நம்ம நாட்டில் மட்டுமில்லை, எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறாங்க. அது ஒரு 10,000 பேர் வேலை செய்கிறாங்கன்னு பார்த்தா கூட மேனேஜர்னு பார்த்தீங்கன்னா ஒரு 100-200 பேர் தான் இருப்பான். பாக்கி மற்ற ஆட்கள் பூரா ஒரு வேலையாட்கள் தான். அந்த வகையில் பார்க்கும்போது நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஐடிஐன்னு சொல்லுவாங்க, இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் அப்படின்னு சொல்லுவாங்க. தான் ஸ்கில்டு பர்சனை உருவாக்குறது. அந்த விஷயங்கள் நம்ம மாநிலத்தில், கேரள மாநிலத்திலையும் சரி, தமிழ்நாட்டிலையும் சரி மிக கணிசமான அளவில் இருக்குது. இதே பார்த்தீங்கன்னா நம்ம காலேஜ் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸு, கம்ப்யூட்டர் சயின்ஸு அப்படிங்கிற மாதிரி கலை அறிவியல் கல்லூரி அப்படின்னு சொல்லி நிறைய கல்லூரி இருக்கு. ஆனால் அதை படிச்சுட்டு நிறைய பேர் ஃபுட் டெலிவரி பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி ஐடிஐ படித்த அனைவரும் பார்த்தீங்கன்னா ஒரு 25,000 30,000 சம்பளத்தில் ஒரு நல்ல வேலையில் இருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால், ஸ்கூல்ல இருந்தே நம்மளுக்கு சின்ன சின்ன ஸ்கில் ட்ரைனிங் சில அமைப்புகளோடு சேர்ந்தும் கவர்மெண்டாகவும் நம்ம குழந்தைகளுக்கு பயிற்றுவிக்கணும். ஒரு மெக்கானிக், இப்போ சில விஷயங்கள் இப்போ ஏஐ டெக்னாலஜி மூலம் நிறைவேற்றல அப்படிங்கிறாங்க. ஒழிக்க முடியாத விஷயங்கள் ஏஐனால பண்ண முடியாத விஷயங்கள் நிறைய இருக்கு. ஒரு மெக்கானிக் பண்ண முடியாது, ஒரு கட்டு வேலை பண்ண முடியாது, ஒரு எலக்ட்ரிஷியன் வேலையை பண்ண முடியாது. அந்த மாதிரி நிறைய வேலைகள் இருக்கு. இதுல எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்கூல்ல இருந்தே நம்ம ஆரம்பம் பண்ணணும். சில விஷயங்கள் பேசணும். நிறைய பேர் பேசினா மட்டும்தான் அதுல மாற்றம் ஏற்படும். நம்ம கல்வி முறையும் நம்ம எக்ஸாம் முறையும் ரொம்ப பின்தங்கி இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். இது குழந்தைகளை மேம்படுத்துதா அப்படின்னு பார்த்தா மிகப்பெரிய கேள்விக்குறியா தான் இருக்குது. இது பேசினா நிறைய பேசணும். இதை நம்ம பாட்டா பேசுவோம். என்னோட ஒரு அபிப்பிராயம் என்னன்னா, குழந்தைகளுக்கு பள்ளிக்கூடங்களில் ஸ்கில் ட்ரைனிங் கொடுக்கணும் அப்படிங்கிறது என்னோட ஒரு அபிப்பிராயமாக இருக்குது. மக்களாகிய உங்கள் அபிப்பிராயத்தை சொல்லுங்கள். நம்ம இதை பார்ட் 1 பார்ட் 2ங்கிற பேஸில் நம்ம பேசுவோம். இது நீண்ட நேரம் வீடியோ போகும் அப்படிங்கிற காரணத்தினால நம்ம நிறுத்திக்கலாம். நன்றி, வணக்கம்.